தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாருங்கள், மறைசாட்சியரின் மன்னராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், மறைசாட்சியரின் மன்னராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். வாருங்கள், மறைசாட்சியரின் மன்னராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். வாருங்கள், மறைசாட்சியரின் மன்னராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். வாருங்கள், மறைசாட்சியரின் மன்னராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். வாருங்கள், மறைசாட்சியரின் மன்னராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், மறைசாட்சியரின் மன்னராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். திருமறை சாட்சியாம் புனித லாரன்ஸ் மறை நம்பிக்கையின் கவசத்தால் குருதி சிந்தா போரில் வென்றார். குருதி சிந்தவும் முன் வந்தாரே. 7வரில் முதன்மை திருத்தொண்டராக தொழுதிட பீடத்தருகில் நின்றார். விழுமிய லேவியர் பணிபுரிவோரின் குழுவில் சிறந்து திகழ்ந்தாரே. புனித லாரன்ஸ் பட்ட பாடுகள் இனிதே இன்று கொண்டாடுவோமே. முனைந்தவர் சலுகை இறந்து வேண்டுவோர் நினைத்தவை அனைத்தும் அடைந்து உவப்பர். வாய்மொழி கடந்த வானக வீட்டை தாய் நாடாக கொண்டவர் நீரே. தூயவர் அவனில் மணிமுடி தரித்தீர். சேயவர் எமக்காய் வேண்டிடுவீரே. மகனுடன் தந்தை ஆவியாருக்கும் மகிமை என்றென்றும் ஆகிடவே. தகைமை மிக்க உம் பரிந்துரையால் எம் மகத்துள் இறையருள் பெருகவே. ஆமென். முன்மொழி 1. என் கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் தீயில் என் உடல் உமக்காக சுட்டெரிக்கப்பட்டது. கடவுளே, நீரே என் இறைவன். உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் தீயில் என் உடல் உமக்காக சுட்டெரிக்கப்பட்டது. முன்மொழி 2. தீயிலிருந்து என்னை விடுவிக்க ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பினார். நானும் வெந்து போகவில்லை. நல்லதொரு செய்தியினை நான் உனக்கு சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். நலமுடனே வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். வாழ்வில் நிறைவு கண்டதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். வாழ்வை மாற்றிக் கொண்டதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். நம்பிக்கையில் வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். நன்மை பல செய்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். சூரியனே சந்திரனே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். வெண்ணிலவே விண்மீனே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். ஊர்ந்து செல்லும் உயிரினமே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். பறந்து செல்லும் பறவைகளை சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். நடந்து செல்லும் கால்நடையே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். விரைந்து செல்லும் விலங்குகளே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். இயேசு என்னை அன்பு செய்கிறார். இயேசு என்னை அன்பு செய்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தீயிலிருந்து என்னை விடுவிக்க ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பினார். நானும் வெந்து போகவில்லை. முன்மொழி 3. புனித லாரன்ஸ் இறைவேண்டல் செய்ததாவது: ஆண்டவரே, உம்முடைய வாயில்களில் நான் நுழைய தகுதியளித்ததற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பு சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூர்வார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாயில் இறைப்புகள் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்துக் கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை
விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர் குடிமக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித லாரன்ஸ் சிறைவேண்டல் செய்ததாவது: ஆண்டவரே, உம்முடைய வாயில்களில் நான் நுழைய தகுதி அளித்ததற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். அருள் வாக்கு. திருத்தூதரான புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 5 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று. நாம் அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார். அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம். சிறு மறுமொழி. ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே நான் புகழ்கிறேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே நான் புகழ்கிறேன். அவரே என் மீட்பரானார். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே நான் புகழ்கிறேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே நான் புகழ்கிறேன். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. என் மகனே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் உணர்ந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் மகனே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. மன்றாட்டு. கடவுளின் வார்த்தைக்காக தங்கள் உயிரையே கையளித்த மறைசாட்சியரின் வழியாக நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியாம் நம் மீட்பரை மாட்சிப்படுத்துவோமாக.
உமது திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். மறைசாட்சியர் உம் அன்புக்கு சான்று பகர்ந்தனர். நாங்கள் உமக்காகவே வாழ எங்களை அவர்கள் வழியாகவே விடுவித்தருளும். உமது திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். மறைசாட்சியர் உமது மீட்பளிக்கும் சாவை அறிக்கையிட்டனர். எங்களுக்கு ஆழ்ந்த நிலையான நம்பிக்கையை அவர்கள் வழியாக தந்தருளும். உமது திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். மறைசாட்சியர் உம் சிலுவையை சுமந்தனர். துன்பங்களை ஏற்கும் துணிவை எங்களுக்கு அவர்கள் வழியாக அளித்தருளும். உமது திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். மறைசாட்சியர் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் கழுவ பெற்றனர். எங்கள் பலவீனத்தை வென்றிட உமது அருளை அவர்கள் வழியாக வழங்கியருளும். உமது திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். நமது புகழ்ச்சியையும் மன்றாட்டுக்களையும் ஆண்டவருடைய இறை வேண்டலால் உறுதிப்படுத்துவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. ஆற்றலுக்கெல்லாம் ஊற்றாம் ஆண்டவராகிய கடவுளே, தனது வாழ்வை உம் மக்களின் பணிக்காகவும் தனது இறப்பை தன் மறைசாட்சியத்தின் மேன்மைக்காகவும் விளங்க வேண்டுமென்று உமது உயரிய அன்பினால் புனித லாரன்ஸை நீர் தூண்டினீர். அவர் உம்மை அன்பு செய்தது போல் நாங்கள் உம்மை அன்பு செய்யவும் அவர் போதித்தபடி வாழவும் எங்களுக்கு துணை புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.